Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான பருப்பு ரசம் ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பருப்பு ரசம் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். இதை வந்து நல்லா நம்ம ஸ்மூத்தாக வந்து பவுடராக அரைச்சிக்கலாம். எப்போதும் நம்ம பருப்பு வேக வச்சு தான் அந்த தண்ணியில் ரசம் செய்வோம். ஆனால் இந்த தடவை நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். அது அரைச்சி வச்சினதுக்கப்புறம் நம்ம மிளகு, ஜீரகம், பூண்டு இதெல்லாம் தட்டிக்குவோம். நான் வந்து கொஞ்சம் பூண்டு தோலோடு சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன், அதே மாதிரி மிளகு கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். இதை வந்து நல்லா இடிச்சிக்கலாம். பூண்டு வந்து தோலோடு சேர்த்து இடிச்சிக்கங்க, அப்போ தான் வந்து ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்போதுமே வந்து ரசம் வைக்கிறப்போ பூண்டு தோலோடு சேர்த்து செஞ்சிங்கன்னா ரசம் சூப்பராக இருக்கும். இப்போ இது மாதிரி வந்து நல்லா கொரகொரப்பாக இடித்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி வந்து எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். இதில் கட் பண்ண ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக நான் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி வச்ச அந்த பருப்பு பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். பருப்பு பவுடரை நீங்கள் இது மாதிரி டைரெக்டாக சேர்க்காம கூட நீங்கள் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கூட சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் ரசத்துக்கு தேவையான உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கையில் நல்லா மசிச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. பருப்பு பவுடர் நம்ம அப்படியே சேர்த்ததுனால கட்டி கட்டியாகவும் அந்த லம்ஸ்லாம் இல்லாமல் நல்லா வந்து மசிச்சு வந்து இந்த மாதிரி நல்லா கரைச்சி விடுங்க. அந்த பருப்பு தூள் வந்து லம்ஸ்லாம் இல்லாமல் இருக்கணும், அந்த அளவுக்கு நல்லா கரைச்சிக்கோங்க. உங்களுக்கு இது மாதிரி ஆகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து முன்னாடியே அந்த பருப்பு பவுடரில் கொஞ்சம் நல்லா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது மாதிரி நல்லா கரைச்சி வச்சுட்டு இப்போ ரசம் வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு பாத்திரத்தில். ஆயில் ஹீட்டான பிறகு தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய் வந்து 1 கிள்ளி சேர்த்துருக்குறேன். நம்ம இடித்து வச்ச மிளகு, ஜீரகம், பூண்டு அதை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிடும். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அடியில் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இல்லைனா வந்து அடியிலேயே வந்து எல்லாமே தங்கிடும் தக்காளிலாம். இதில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதோடு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து விடுவோம். ரசம் எப்படி நுர கட்டி வருமோ அது மாதிரி இது ஃபுல்லாக நுர கட்டி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக வந்து பெருங்காயத்தூளும் கொத்தமல்லி இலையும் சேர்த்து நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது பருப்புங்கிறனால ஒரு 2 நிமிஷம் வந்து லைட்டாக வந்து கொதிக்க விடுங்க. ஏன்னா நம்ம பச்சை துவரம்பருப்பை தான் பவுடராக அரைச்சோம். அதனால் லைட்டாக அதுவே வந்து பருப்புங்கிறனால நல்லா கொஞ்சம் பொங்குற ஸ்டேஜில் வரும். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி வந்து நுரக்கட்டி வரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. இந்த ஸ்டேஜில் வரும்போது ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நுரக்கட்டி வரப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து இது மாதிரி வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு லாஸ்ட்டாக வந்து பெருங்காயத்தூளும் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையும் நான் சேர்த்துக்கிறேன். எப்போதுமே ரசம் வைக்கிறப்போ பெருங்காயத்தூள் லாஸ்ட்டாக சேர்க்குறப்போ ரசம் நம்ம சாப்பிட்றப்போ நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். முன்னாடியே தாளிக்கிறப்போ பெருங்காயத்தூள் சேர்க்காதீங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பெருங்காயத்தூளும் கொத்தமல்லி இலையும் சேர்த்த பிறகு கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை உடனே வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சர்வ் பண்ணிட்டேன். நம்மளோட பருப்பு ரசம் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா நம்ம மிளகு, ஜீரகம்லாம் இடித்து செஞ்சதுனால நல்லா வாசமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பருப்பும் வந்து நம்ம நார்மலாக பருப்பு வேக வச்சு அந்த தண்ணியில் ரசம் வைப்போம், இல்லை கொஞ்சம் பருப்பு சேர்த்து செய்வோம். ஆனால் இது அது மாதிரி இல்லாமல் பருப்பை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து அரைச்சிட்டு செய்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பருப்பு ரசம் நீங்கள் இது மாதிரி வச்சது இல்லைன்னா கண்டிப்பாக வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம AL ஃபுட்டோலஜி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.